இல்ல டாக்டர், நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவரு ரொம்ப நல்லவர். 100 ஜென்மம் புண்ணியம் பண்ணா கூட எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சஞ்சீவ் என்ன ரொம்ப நல்ல பாசமா பார்த்துப்பாரு டாக்டர். அவர் எங்களை விட்டு பிரிஞ்சதே இல்லை. ஏன் நேரம் சஞ்சீவ் என் கண்ணெதிரில் இருந்தா கூட அவரு என்னை விட்டு தனியா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அம்மா, அபி வேற யாரையும் சொல்லலமா, புருஷனை நம்ம அண்ணனை தான் சொல்றாங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் டாக்டர். சஞ்சீவ் திரும்ப என் கூட வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஏதோ சொல்றீங்க, எனக்கு தான் ஒன்னும் புரியல. இதுல இருக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கி கரெக்டா சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீக் வாங்க, இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்த்து பேபியோட பொசிஷனை செக் பண்ணிக்கலாம். சரி டாக்டர், இட்ஸ் ஓகே. போலாம் வா. அம்மா, அபி நம்ம பாண்டிய பத்தி தான் டாக்டர் கிட்ட விட்டு கொடுக்காம பேசுறாங்க. அபி பேசுறத பார்த்தா பொய் பேசுற மாதிரி தெரியல. இப்ப என்னடி பண்றது? எனக்கும் ஒரே குழப்பமாதாமா இருக்கு. எது உண்மை எது பொய்னே புரியல. விடு, எல்லாம் அந்த சாமிக்கு தான் வெளிச்சம். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். வா. மெடிசன்ஸ் எங்க வாங்கணும்? இது அங்க இருக்கு பாருங்க. எவ்வளோங்க? 480 மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம். சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ். மச்சான் மச்சான் மச்சான், கொஞ்சம் வண்டி நிறுத்து மச்சான், கொஞ்சம் வண்டி நிறுத்து. என்னல என்னல மச்சான், ஒரு நிமிஷம், நான் கடைக்கு போய் குருவி ரொட்டி வாங்கி சாப்பிட்டு வரேன் மச்சான். இல்ல, குருவி ரொட்டியா? இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க, 7 வயசாச்சு இப்ப போய் சாப்பிடுறேங்கிற? ஓ, ஏன் சாப்பிட்டா என்ன மச்சான்? நீயும் குருவி ரொட்டியை வாங்கி அதை காப்பில தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா மச்சான் உனக்கு? அதெல்லாம் திருத்தவே முடியாது. ஓ, போய் சீக்கிரம் சரி வாங்கிட்டு வா. மச்சான். அப்புறம் மச்சான், எந்த பழம் வேணுமா உனக்கு? அதை பேக் பண்ணி விற்பாங்க, ஏய், வாங்கி வரட்டுமா? அப்ப தேன் மிட்டாய்? இல்ல, இதோ வரேன். இல்ல, சீக்கிரம் வால. வந்துரு மச்சான். சஞ்சீவ், நான் உன்னை கூப்பிட்டும் நீ பைக்கை நிறுத்தாம போறியா? இரு, நீயே என்ன உன் பைக்ல உட்கார வச்சு என் வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ற மாதிரி செய்ற. பாக்குறியா? சஞ்சீவ், சஞ்சீவ். நான் இவ்வளவு கூப்பிடுறேன், கொஞ்சமாவது என்ன கண்டுக்கிறியா நீ? திமிரு புடிச்சவன். இரு இரு, வரேன். சஞ்சீவ், நான் கூப்பிட கூப்பிட காதுல விழாத மாதிரி வந்துட்டு இருக்க. என் மேல கோவமா? ஏய், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் சஞ்சீவ் இல்ல பாண்டின்னு. இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்ட அப்படிதான் பாத்துக்க. அம்மா, எதுக்கு என்ன தேடி வந்த? நான் உன் பொண்டாட்டி நடு ரோட்ல வெயில்ல நிறமாச கர்ப்பணியா போயிட்டு இருக்கேன். நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கிய. என்ன பைக்ல உட்கார வச்சு வீட்டுல கொண்டு போய் விடணும்னு தோணலையா உனக்கு? நீ என்ன என் பொஞ்சாதியா? நான் உன்னை என் பைக்ல உட்கார வச்சு வீடு வரையும் கொண்டு போய் விடணுமா? இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. வேற ஆளை எப்படி பாக்குறது? நீ தானே என் புருஷன், உன்னை தானே பார்க்க முடியும். என்னல சொல்லிட்டு இருக்க நீ? இது தேங்காய் பிஸ்கெட் தானே? இந்தாங்க. இல்ல, என்ன சொல்ற? போட்டணும். ஹாய் தங்கச்சி. ஹாய். நீ ஏன் தங்கச்சி இல்ல? என்ன அபி, என்ன இந்த பக்கம்? நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன்.
வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு டயர்டா வேற இருக்கா. இடுப்பு வேற ரொம்ப வலிக்குது. ரொம்பதான் வலிக்குதுப்பா. ஐயோ, நீ நிற மாசம் கர்ப்பிணியா வேற இருக்கிறியம்மா, கொஞ்சம் உடம்ப பாத்துக்க அபி. அபி, அவங்க உடம்பு அவங்க தானே பாத்துக்கணும். அதான் சஞ்சீவ் கிட்ட என்ன வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு என்ன, தாராளமா டிராப் பண்ணிட்டா போச்சு. ஏல மச்சான். ஐயோ முறைக்கிறானே. ஐயோ, அதெல்லாம் டிராப் பண்ண முடியாதுமா. உனக்கு சௌரியத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயாமா. அதை விட்டுட்டு எங்க கிட்ட ஏன் வந்து கேக்குற? ஏதாவது ஆட்டோ வரும், அதை பிடிச்சி போய்க்கோ. நான் ஆட்டோக்கு தான் நின்னுட்டு இருந்தா கணேசா. ஆனா இந்த இடத்துல எந்த ஆட்டோவும் நிக்க மாட்டேங்குது. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் ஆட்டோவுக்காக இந்த வெயிலே நிக்க முடியும்? நீயே சொல்லு பாப்போம். வேல்யூ பாயிண்ட்டுமா. மச்சான், நம்ம வேணா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. யாரு எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? யாரு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னவா? இப்போ பாரு. இல்ல, நீ முதல்ல வந்து வண்டியில ஏறு. ஐயோ, தலை சுத்துதே. மயக்கம் வருதே. ஐயோ பாவம். ஐயோ, மயக்கமா வருதே. நல்லா நடிக்கிறாளே. நான் கீழே விழுந்துருவேன் போல இருக்கே கணேசா. ஐயோ, புள்ளத்தாச்சி புள்ள, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, மயக்கம் வருது. மயக்கம் வருதா தங்கச்சி? சோடா கிட்ட ஏதாவது குடிக்கிறியா? வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ, சோடாலாம் எனக்கு ஒண்ணு வேணாம். என்ன வீட்ல இறக்கி விட்டா அதுவே போதும். டேய் 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 மச்சான், பாவண்டா அபி. அவங்கள பைக்கில் கொஞ்சம் ஏத்தின்னு போய் வீட்டுல விட்டுறா. ஏய், அவ நடிக்கிறாடா. ஐயோ, தலை சுத்துதே. டேய், போதில இருக்கிறவனுக்கு இந்த உலகமே தள்ளாடுற மாதிரி தான்டா இருக்கும். அந்த பொண்ணு முகத்தை பாடுறா, அதுவா நடிக்குது. டேய், அவங்கள கொண்டு போய் வீட்டுல விடுறா. டேய், அவன் நடிக்கிறாடா. பாரு, என்னாலாம் வீட்டுல கொண்டு போய் விட முடியாது. அம்மா, இடுப்பு வேற வலிக்குதே. மச்சான், தலை வலிக்குதாண்டா. டேய், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசாதடா. கத்தியால வெட்டு வாங்கி உன் உசுரை காப்பாத்தி இருக்கிறா. அவ கஷ்டப்படுமா நீ இந்த மாதிரி பண்றியடா. சரியான கல்நஞ்சிக்காரனா இருக்கிறியடா. தயவு செஞ்சு கூட்டு போய் வீட்டுல விடுறா. இல்லன்னா அப்புறம் என்னடா, உன் இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ. கூட்டு போறேன். என்ன இது, சும்மா ஒரு பேச்சு சொன்னா உடனே ஒத்துக்கிட்டானே. அதான் சொல்லிட்டாலமா, நீ ஏறி உட்காருமா. பாத்து பாத்து ஏறி வண்டியில உட்காருமா. பாத்து பாத்து பச்சா. பாய் 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 தங்கச்சி, பாய் பாய் பாய். அப்பாடா, ஒரு நல்ல காரியம் சுமூகமா முடிஞ்சு போச்சு. 100 ரூபாய் இருக்குது. இதுல எப்படி போய் சரக்கு வாங்க முடியும்? சைடிஸ் வேற கையில இருக்குது. இந்த 100 ரூபாய்க்கு கோட்டரும் கிடைக்காது. அவனுக்கு ஏற்கனவே கடன் வச்சிட்டோம். இப்ப எப்படி போய் கடன் கேட்கறது? கேட்டா காரி துப்புவானே. கேட்கலாமா வேணாவா? துப்புனா துப்பிட்டு போட்டுமே. போய் அவங்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பார்ப்போம். வேற வழி இல்ல, சரக்கு வாங்கியே ஆகும். சஞ்சீவ், சஞ்சீவ், என்கிட்ட பேசாம வரியா? உன்னை எப்படி பேச வைக்கிறான்னு பாரு. என்ன பண்ற? நான் ஒன்னும் வேணும்னு புடிச்சுக்கல. ரோடு மேடு பள்ளமா இருக்கு. நான் எதையும் பிடிக்காம இருந்தா பைக்ல உட்காரும் போது தடுமாறி கீழே விழுந்தா என்ன பண்றது? என் வயித்துல குழந்தை இருக்கு. என் குழந்தையோட சேஃப்டி முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் பிடிச்சேன். சரி சரி, முறைக்காத. இனிமே பிடிக்கல, வேற எங்கேயாவது பிடிச்சுக்கிறேன். போ. தள்ளி உட்காரு.
எங்க தள்ளி உட்காருது? சஞ்சீவ், வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்த சொல்ற? ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ஓ, என்ன பண்ற இவ? ச்சே. அம்மா, ஒரு முழம் பூ எவ்வளவு? 20 ரூபாமா. ஒரு முழம் கொடுங்க. தேங்க்யூ. ஏய், என் கூட வரும்போது அதெல்லாம் வாங்குவியா? சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம் இரு. அம்மா. ஆ, அம்மாமா காசுமா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சஞ்சீவ், நான் பூக்கு காசு கொண்டு வரல, கொஞ்சம் காசு கொடுக்கறியா? நீ வாங்கின பூக்கு நான் காசு தரணுமா? அதெல்லாம் தர முடியாது. சஞ்சீவ், ஒரு 20 ரூபா தானே கேக்குறேன், கூட சஞ்சீவ். 20 ரூபாயா இருந்தாலும் சரி, 200 ரூபாயா இருந்தாலும் சரி, ஒத்த பைசா தர மாட்டேன். பொண்டாட்டி தானப்பா பூ வாங்கினதுக்கு காசு கேக்குது, ஏன்பா கோவப்படுற? இவன் பொஞ்சாதியா? உங்களுக்கு தெரியுமா? எங்க விஷயம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. பேசாம வாய முடிச்சுங்க. இந்த பாரு, என்னால உனக்கு பூவெல்லாம் வாங்கி தர முடியாது. உனக்கு வேணும்னா உன் காசை கொடுத்து வாங்கிக்க, இல்லனா வாங்கின பூவை திருப்பி கொடுத்துரு. என்னம்மா, பூவை திருப்பி கொடுக்க போறீங்களா? முதல் போனிமா, என்னால பூவெல்லாம் திரும்ப வாங்கிக்க முடியாது. வாங்கின பூவுக்கு யாராவது ஒருத்தர் காசை கொடுங்கம்மா. இருங்கம்மா, நான் பேசிக்கிறேன். என்ன சஞ்சீவ் இப்படி பேசுற? யாராவது தலையில வச்ச பூவை திருப்பி கொடுப்பாங்களா? நான் வாங்கின பூவை இந்த அம்மா கிட்ட திருப்பி எல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் வாங்கின பூக்கு என்கிட்ட காசும் இல்ல. நீ பூவுக்கு காசு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த இடத்த விட்டு நகர முடியும். இப்ப எப்படி வசதி? நீ பூவுக்கு காசு கொடுக்கறியா, இல்ல நம்ம 2 பேரும் இங்கே நிப்போமா? நீயே சொல்லு. ஏறி தொலை. தொலைக்கிறேன். சஞ்சீவ், எனக்கு இடுப்பு வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நான் போய் சொன்னேன். எனக்கு நீ பைக் ஓட்டுற அழக பாக்கும்போது உன் கூட பைக்ல பின்னாடி உட்காந்து வரணும்னு ஆசையா இருந்தது. அதான் சின்ன சந்தோஷத்துக்காக ஒரு பொய் சொன்னேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சஞ்சீவ். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம குழந்தைய டாக்டர் மானிட்டர்ல காட்டினாரு. குழந்தை எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? கை கால் எல்லாம் அசைச்சது சஞ்சீவ். என்ன கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்தது, உன்ன மாதிரியே. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்றதா? எதுக்கு என்ன பார்த்து கண்ணு அடிக்கிற? ஏன் நான் அடிக்க கூடாதா? அடிக்க கூடாது, அது எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? போய் எல்லாம் சொல்லாத சஞ்சீவ். யார்ல போய் சொல்றா? நீ என்ன பார்த்து கண்ணு அடிச்சதும் எனக்கு பிடிக்கல. ஏன் உன்னையும் எனக்கு பிடிக்கல. இல்ல உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணும்னா நான் நிரூபிக்கட்டுமா? எப்படி?
நான் உன்னை பார்த்து கண்ணடிச்சது இன்னைக்கு பூரா உன் மனசுல சுத்திக்கிட்டே இருக்கும். அது சொல்லும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு. பாப்போம். அதையும் பாப்போம். நான் சொல்றேன் இரு சஞ்சீவ், உன்னை வச்சுக்கிறேன். அப்புறம் சஞ்சீவ், நமக்கு பிறக்க போறது பையனா இல்ல பொண்ணா? உனக்கு என்ன குழந்தை வேணும்? அக்கா என்னக்கா பாக்குறீங்க? நானும் என் புருஷனும் என்ன பேசிட்டு இருக்கோம்னா, இப்பதான் நாங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் வயித்துல வளர குழந்தை ஆனா பொண்ணான்னு செக் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே வரும்போது நான் ஆசையா பூ கேட்டேன்னு என் புருஷன் எனக்கு பூ வாங்கி கொடுத்தாரு. அத வச்சிட்டு தான் 2 பேரும் ஜாலியா வீட்டுக்கு வந்தோம். என் புருஷன் என்கிட்ட உடம்ப நல்லா பாத்துக்கோ, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிறோம், நீங்க குறுக்குறுன்னு பாக்குறீங்க. என்ன சொல்ற நீ? தேவலாம் பேசிட்டு இருக்க. அந்த அக்கா தான் கேட்டாங்க, நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். இதுல என்ன இருக்கு? ஆத்தி, நான் எதுவும் கேட்கலப்பா. உன் பொஞ்சாதி அதுவே தான் சொல்லுச்சு. பொஞ்சாதியா? ஏய், இதோ வரேன். ஏய், என்ன சொன்ன? நான் உனக்கு பூ வாங்கி கொடுத்தேனா? பூ வாங்கி கொடுத்தேனா? அப்படி இல்ல சஞ்சீவ், நான் வாங்கின பூவுக்கு நீ தானே காசு கொடுத்த, அதத்தான் சொல்ல வந்தேன். நீ வர வர ஓவரா போயிட்டு இருக்க. அந்த கணேசன் பேச்சை கேட்டு உன்னை பைக்ல கூட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். அபி, அத்தை பரவாயில்ல உட்காரு. எப்போ வந்தீங்க டெல்லில இருந்து? இன்னைக்கு காலையில தாமா வந்தேன். தென்காசிக்கு ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தா. அத்தை உட்காருங்க அத்தை, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், அதெல்லாம் வேண்டாம், இருக்கட்டுமா. நான் இப்பதான் வரும்போது காஃபி குடிச்சிட்டு வந்தேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. அத்தை, ஊர்ல பாப்பாலாம் நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. இந்தாங்க காஃபி குடிங்க. அபி, என்னாச்சு? கையில என்ன காயம்? எப்படி அடிபட்டுச்சு? சஞ்சீவ யாரோ அவருக்கு வேண்டாதவங்க கத்தியால குத்த பார்த்தாங்க. நான் அவரை காப்பாத்துறதுக்காக அந்த கத்திய போய் புடிச்சேன் அத்தை. அதுல என் கையில காயம் பட்டுருச்சு. அந்த பாண்டி ஒரு ரவுடி பைய. அவனால பாதிக்கப்பட்டவங்க அவனை பழி வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. நீ ஏன் அவனை காப்பாத்த போன? என் புருஷனை நான் தானே அத்தை காப்பாத்தணும். லூசு மாதிரி பேசாத அபி. அவன் பாண்டி, நம்ம சஞ்சீவ் இல்ல. இல்ல அத்தை, அவன் ஏன் சஞ்சீவ் தான். அது எனக்கும் என் குழந்தைக்கும் நல்லாவே தெரியும். ஐயோ அபி, கொஞ்சம் லாஜிக்கா யோசி. உன்னோட குழந்தை சொல்லுது நீ சொல்றது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன். இப்போ உனக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே நீதான். உனக்கு தெரியுமா? சஞ்சீவ் மலையில இருந்து கீழே விழுந்து இறந்தத உன்னால ஏத்துக்க முடியல. பாண்டி பாக்கறதுக்கு சஞ்சீவ் மாதிரி இருக்காங்கறதுனால நீ பாண்டி தான் சஞ்சீவன் நம்பிட்டு இருக்க. அதுதான் உண்மை. சஞ்சீவ் மேல உனக்கு இருக்கிற பாசத்தையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வெளியில இருந்து யோசிச்சு பார்த்தாதான் உனக்கே எல்லாம் புரியும். எனக்கு ஒன்னும் புரிய வேண்டாத்த, நான் தெளிவாதான் இருக்கேன். நீங்க சொல்ற பாண்டியும் ஏன் சஞ்சீவும் ஒரே ஆள் தான். ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலமா. சரி, நீ பாண்டி தான் சஞ்சீவன் சொல்றல, அப்பவா பாண்டிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாப்போம். அந்த டெஸ்டோட ரிசல்ட் சொல்லிடும் எது உண்மை எது பொய்ன்னு. குழந்தையோட அப்பா யாருன்னு குழந்தைய பெத்த அம்மா தானே அத்தை சொல்லணும். அது டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட் சொன்னா அது அசிங்கம் அத்தை. இந்த
உலகமே ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் அத்தை இயங்குது, ஆதாரத்தால இல்ல. அதனால எல்லா உறவையும் ஆதாரத்தை வச்சு மதிப்பிட முடியாது. நம்பிக்கை இல்லாதவங்க தான் ஆதாரத்தை தேடணும். எனக்கு நீங்க சொல்ற பாண்டியும் என் சஞ்சீவும் ஒண்ணுதாங்கிறதுல முழு நம்பிக்கை இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா கூட அந்த டெஸ்டும் ரிப்போர்ட்டும் நான் சொல்றதான் சொல்லுங்கிறதுலயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கத்த. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டாம்னு சொல்றியா? இல்ல அத்தை, எல்லாம் என் சஞ்சீவ்காக தான் இதை சொல்றேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்து என் சஞ்சீவனை ஏத்துக்க கூடாது அத்தை. சஞ்சீவனை ஏத்துக்கிட்டா அது என் மேல இருக்கிற லவ்வால தான் ஏத்துக்கணும். அப்பதான் நான் ஹாப்பியா எங்க குழந்தை கூட வாழ முடியும். சஞ்சீவ் மனசு மாதிரி என்னை ஏத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல அத்தை. நான் அவருக்காக வெயிட் பண்றேன். விடு, தூங்குறவனை கூட எழுப்பிடலாமா? ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை என்னைக்குமே எழுப்பவே முடியாது. சரி, என்னமோ பண்ணு. எனக்கு தென்காசி கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, கிளம்பட்டுமா? ம். ம். பார்த்தத்த நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல, என் கூட நீ வரப்போறதும் இல்ல. இத பாரு, நீ பத்திரமா இரு. நான் அப்பப்ப வந்து உன்னை பாத்துட்டு போறேன். சரிங்க அத்தை, வரேன். பார்த்து போயிட்டு வாங்க.